வெடி பாத்துட்டு எப்படி சார் இருக்கு படம்? படம் ஓகே, எனக்கு ஓகே. என்னதான் சொல்ல வராங்க சார் மக்களுக்கு? ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் மாதிரி நம்ம சொல்லலாம். லைஃப் ஒரு வாட்டி தான், ஏதாவது சாதிச்சுட்டு போங்க சொல்றேன். உங்களுக்கு வேண்டிய நீங்க தான் பண்ணணும். சார் ஒரு 3 hours கிட்ட மூவி சார். ஆமா, 3 hours. லென்த் ஒரு தடையா இருக்கா சார்? இந்த மூவி லென்த் ஒரு தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு இல்லை சார், கொஞ்சம் லேகா இருக்கலாம். பட் வாட்சபிள் தான். அது ஒன்றும் பெரிய, அது பெரிய லேரா எனக்கு தெரியும். ராம் சரணோட ஆக்டிங் வைஸ் எப்படி சார்? ஏன்னா அவர் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சரி, இதுல ஒரு டிஃபரெண்ட் ரோல் தெரியுறாரா? இது கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா இதுல சென்டிமெண்ட் நல்லா பண்ணிருக்காரு. அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா, ஃபர்ஸ்ட் பாட்டு டான்ஸ் ஸ்டெப் தான் பயங்கரமா சென்டிமெண்ட் நல்லா பண்ணிருக்காரு. ஆல் பாடி ஏரியாலும் நல்லா இருக்கு. ரஹ்மான் சாரோட பிஜிஎம் படம் ஃபுல்லா நல்ல ஸ்ட்ராங்கா ஹெவி பிஜிஎம் போட்டு கிளைமேக்ஸ் நல்ல பிஜிஎம் தான் இருக்கு. சாங்ஸ் ஓப்பனிங் சாங் நல்லா இருக்கு. ரெண்டாவது சாங் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃப் பிடிச்சி? செகண்ட் ஹாஃப் தான். ஓவரால் உங்க ரேட்டிங் சார் அவுட் ஆஃப் 10? 7.5. 7.5. நல்லா இருக்கு. ராம் சரண் சார் நல்ல ஆக்டிங் பண்றாரு. படத்துல என்னதான் சொல்ல வராங்க சார்? படத்துல என்னதான் சொல்ல வராங்க மக்களுக்கு? Message. Don't compare anyone. Be yourself. Never give up. That's all. 3 hours படம். படத்தோட லென்த் கொஞ்சம் ஒரு இஷ்யூவா இருக்கா? ஏன்னா லேகா இருக்கா? கொஞ்சம் lag இருக்கு. அந்த கேமரா ஷாட்ஸ் வந்து lag இருக்கு. ஆக்டிங் வந்து அந்த மெயின்டைன் வந்து என்ன இல்ல. lag இல்ல. கொஞ்சமா படத்துல கிளாமர் இருக்கா? கிளாமர் இல்ல கிளாமர் இருக்கா? இல்ல ஃபேமிலியோட பாக்குற மூவியா? family பாக்க. but watch movie especially for kids and common தெலுங்கு தெரியுமா? தெரியும் அப்புறம் தெலுங்குலயே பேசுங்க, பரவாயில்ல. మూవీ చాలా బాగుంది. రామ్ చరణ్ సార్ చెప్పాలి చాలా బాగుంది. నేను కూడా చాలా బాగా చూసాను. మొత్తం స్పోర్ట్స్ కానీ, క్రికెట్ కానీ, రెస్లింగ్ కానీ, మొత్తం అథ్లెటిక్స్, రన్నింగ్ కానీ చాలా బాగుంటాయి. ரஹ்மான் சார் மியூசிக் எப்படி இருக்கு? ஸ்டார்டிங் டு எண்டிங் சூப்பர். நல்ல சிவானா யூஸ் பண்ணிருக்காங்களா? சிவன் இஸ் த மெயின். சிவன் இஸ் மெயின் கேரக்டர் இந்த படம். இப்ப தமிழ்ல இப்ப நீங்க விஜய் சார் பிகில் பாத்திருப்பீங்க. பிகில்ல ஒரு இன்ஸ்பயர் ஆனது அந்த கதைன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? டைரக்ஷன் இது டைரக்ஷன் ஓரியன்டே இது கொஞ்சம் ஃபெயிலியர்னு சொல்றாங்க நிறைய பேர் பார்த்தவங்க. இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது செட் ஆகுமா நீங்க நினைக்கிறீங்களா? இட் வில் சூட் ஃபார் தி தமிழ் ஆடியன்ஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா? which one is nice? both are nice. both are nice. இங்கிலீஷ்க்கே போயிட்டாரு. எவ்வளவு ரேட்டிங் 10க்கு? 10 out of 10. One watch movie. சிவன்னா, ஜெகபதி பாபு சார், ராம் சரண் சார் எல்லாமே ஆக்டிங் நல்லா இருக்கு. திவ்யானு பாலிவுட் ஆக்டர் சூப்பரா பண்ணாங்க. The guy of the film is Ram Charan sir and Rahman sir and Bush Babu. சூப்பரா வந்திருக்கு சார். அல்டிமேட்டா ஆக்ட் பண்ணிருக்காங்க ராம் சரண் சார். ஸோ இது மெயின் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் நம்ம ரஹ்மான் சார் தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப எங்களுக்கு என்ன சொல்றதுன்னா சூப்பரா வந்திருக்கு படமே சார். ஒரு 3 hours படம். படம் லென்த் ஒரு இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். லென்த்ன்றது வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா வந்து படம் ஃபுல்லாவே ஒரு மெசேஜ் தான். ஸோ அது வந்து இப்போ மக்களுக்கு எப்படி சொன்னா புரியும்ன்றத வந்து அவர் எடுத்து காட்டிருக்காரு, அவ்வளவுதான் தவிர. பட் அது ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் இருக்கு. அது கம்பல்சரியா அது நம்ம ஏற்றின்னு தான் இருக்கணும், ஆகணும், வேற வழி இல்லை. பட் ஆனா ஓவராலா படம் ரொம்ப சூப்பரா வந்து. படத்துல கிளாமர் இருக்கா சார்? கிளாமர்ன்றது இருக்குது. பட் அது ஒரு கமர்ஷியல் தான். அதை வந்து நீங்க மெயினா பார்க்க தேவையில்ல. அது ஒரு கமர்ஷியல் பார்ட் தான். பட் நீங்க வந்து ஒரு மூவியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மெசேஜா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சிவானாவோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு சார். சிவானோட ஆக்டிங் சூப்பரா வந்திருக்கு, வேற லெவல்ல வந்திருக்கு. ஏன்னா இது வரைக்குமே அவர் பண்ணாத ஒரு ரோல், ரொம்ப நேரம் டிராவல் ஆயிருக்கு அவரோட ரோல். சோ ஏன்னா எல்லா படத்துலயும் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். பட் இந்த படத்துல கொஞ்சம் ரொம்ப நேரமே டிராவல் பண்ணிருக்காரு. சோ ரொம்ப சூப்பரா வந்திருக்கு படம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா? எனக்கு ஓவரால் படம் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓவரால் படம் பிடிச்சிருக்கு. ரொம்ப அதிகமா பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரோட ஆக்டிங் தான் மெயின். அவரோட ஆக்டிங்காக வந்து பார்க்கலாம். உங்க ரேட்டிங்ஸ் அவுட் ஆஃப் 10? Out of 10, 9.